ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய தினத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையை நினைப்பூட்டி நாம் அதன்படி விசுவாசித்து வாழ இன்றைக்கு நமக்கு ஆசைப்படுகிறார். என்ன வார்த்தை அப்படின்னா, அவருடைய அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் செய்ததை அவருடைய வாயிலிருந்து, அப்போஸ்தலனாகிய பவுலின் வாயிலிருந்தே அவர் கூறுகிறார். என்னன்னா, கர்த்தர் என்னை எல்லாவற்றுக்கும் விலக்கி விடுவித்து காப்பாற்றி இருக்கிறார் என்று. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் என்பவருக்கு அங்கே கர்த்தர் சில காரியங்களை, சில டாஸ்கை கொடுத்திருந்தாரு. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் செய்து முடிப்பதற்கு அவருடைய பலத்தினால கர்த்தருடைய பலத்தை தந்து, விடுதலை தந்து, மீட்பை தந்து, பாதுகாத்து அதிலே நிறைவேற்றும்படி உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நினைப்பூட்டுகிறது என்ன அப்படின்னா, நாம் ஒருவேளை சில காரியங்களை குறித்து கவலைப்பட்டிருப்போம். சில நன்மைகள் கர்த்தர் தந்திருப்பார், அதை நாம எப்படி அனுபவிப்பது, சுதந்திரிப்பது என்று நாம யோசித்துக் கொண்டிருப்போம். கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அவர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி விடுவித்து அதிலே கொண்டு போய் நிறுத்தும் வரையிலும், அதை நாம் நிறைவாய் அனுபவித்து மகிழும் வரையிலும் நம்மை பாதுகாப்பேன் என்று இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டுகிறார். எந்தெந்த காரியங்களா இருக்கட்டும், வேலைகளா இருக்கட்டும், பொறுப்புகளா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், ஊழியங்களா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். அவர் நம்மை சுமந்து பாதுகாத்து அந்த இடத்திலே நம்மை நிறுத்தும்படியும், அதிலே நாம் பிரவேசித்து அதிலே மகிழ்ந்து பூரிப்பாகி மகிழ்ச்சியாகும்படியும், அதிலே நாம் நிறைவான பலனை பெறும் வரையிலும் நம்மை பாதுகாத்து அவர் நடத்துவேன் என்கிறார். எனவே அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களை இந்த புதிய நாளை மகிழ்ச்சியோடு, உற்சாகத்தோடு தேவன் சொன்னவைகளை செய்து முடிக்கும் வரையிலும் நம்மை பாதுகாத்து நிறைவினால் நிரப்பி மகிழச் செய்வார் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த புதிய நாளை துவக்குவோம். தேவன் தாம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.